ஹே குட்டீஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை என்னன்னு தெரியுமா? கவினும் காய்கறிகளும். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஈவினிங் டைமில் கவின்கிற சின்ன பையன் சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டில் உட்கார்ந்தான். அவனோட பிளேட்டில் இருந்தது பட்டாணி, கேரட், ப்ரோக்கோலி மாதிரியான காய்கறிகள். அதை பார்த்து பதறிப்போன கவின், ஐயோ எனக்கு காய்கறி வேண்டாம்னு சொல்லிட்டு அவனோட தட்டை வேற தள்ளி விட்டுட்டான். அப்போது ஒரு மேஜிக் நடந்துச்சு. என்ன மேஜிக் தெரியுமா? அந்த பிளேட்டில் இருந்த காய்கறிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுது. கேரட் சொல்லுச்சு, கவின், அடிக்கடி நீ என்னை சாப்பிட்டா நான் உன்னோட கண்கள் நல்லா பார்க்கறதுக்காக உதவி செய்வேன்னு. பட்டாணி சொல்லுச்சு, என்னை அதிகமாக நீ உன் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா நாங்கள் உன்னை பலமாக ஆக்குவோம்னு. ப்ரோக்கோலி சொல்லுச்சு, கவின், நீ என்னை சாப்பிட்டா நான் உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்குவேன்னு. கவின் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு காய்கறிகள் கிட்ட கேட்டான், உண்மையாவா? நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்வீங்களான்னு. அப்போ அவனோட டெட்டி அவன்கிட்ட, ஆமாம் கவின், உண்மைதான், எனக்கும் கூட காய்கறிகள்னா ரொம்ப பிடிக்கும். நான் காய்கறி சாப்பிட்றதால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லுச்சு. கவின் சிரிச்சுட்டே சொன்னான், அப்போ சரி, நாம் சேர்ந்து சாப்பிட்லாம்னு. ஒரு தடவை சாப்பிட்டான், 2 தடவை சாப்பிட்டான், 3ஆவது தடவை எடுத்து சாப்பிட்டான். வாவ், ரொம்ப டேஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். சில நிமிஷங்கள்ல அவனோட தட்டு காலி ஆயிருச்சு. கவின் சந்தோஷமா, இனி நான் தினமும் காய்கறி சாப்பிடுவேன்னு சொன்னான். என்ன குட்டீஸ், புரிஞ்சுதா? காய்கறி சாப்பிட்டா நாம் ஆரோக்கியமா, பலமா, சந்தோஷமா இருக்கலாம். ஸோ எல்லாரும் நல்லதையே சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங். குட்டீஸ், பபாய். இந்த மாதிரி கதைகள் இன்னும் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.